இந்நிலையிலிருந்து விடுபடுவது மட்டும்தான் மனித உடலின், மனித வாழ்வின் ஒரே நோக்கம். வீட்டை யார் நடத்துவாங்க? நான் வேலைக்கு போனாட்டான், சம்பளம் என்ன வேணா புலம்புங்க, அது எல்லாம் புலம்பல், அவ்வளவுதானே தவிர லூசர் இஸ் அ லூசர் இஸ் அ லூசர். சமூகம் கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுது, உங்க ஹீரோ கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்றாரு, அதை எல்லாத்தையும் உங்க மேல அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு போனத இருளே சிதைய வெறி வென்றவரோடுறும் வேலவனே. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே பாட்டுல சொல்றாரு. எந்த ஞானியாக இருந்தாலும் அவங்களுடைய லாஸ்ட் வேர்டு தான் அல்டிமேட் டீச்சிங். அருணகிரிநாத பெருமானுடைய லாஸ்ட் வேர்டு இது. முத்தை தருவத்தி திருநகையத்தி கீரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். நெஞ்சக்கனகல்லூனிகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். ஆடும் பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. ஓம் ஓம் ஓம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரம்பொருளின் பரம வெளிப்பாடாய், பரமசிவ பரம்பொருளாய், சுப்பிரமணிய பரம்பொருளாய் இங்கெழுந்தருளி அனைவருக்கும் பரமாத்வைதத்தை ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றேன். ஓம் ஓம் ஓம். பரமாத்வைத பிராப்திரஸ்து. பரமாத்வைத பிராப்திரஸ்து. பரமாத்வைத பிராப்திரஸ்து. கந்தர் அனுபூதியின் 41 51 பாடல் வரை அனுபூதியின் முழுமையை அனுபவிப்போம் வாருங்கள். சாகாது எனையே சரணங்களிலே கா கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையும் மற்றதுவே. தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளா இனபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மா முடிவேதமும் வெம்காடும்
புணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ புறவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாவரனே எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீராவருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அலையோ செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு உறும்வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவோர் கிண்ணங்களையும் இருவைச்சூழ் சுடரே மதி கெட்டு அறவாடி மயங்கி அறக்கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடுசேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனுபூதியின் ஆனந்த ரசத்தை பாடுகின்றார் அருணகிரிநாதப் பெருமான். முதல் 10 பாட்டிலே அறிமுகம், 2ஆம் 10 பாட்டிலே நுட்பங்கள், 3ஆம் 10 பாட்டிலே முழுமையின் வழி, 4ஆம் 10 பாட்டிலே சொன்ன சத்தியங்கள் அத்துணையையும் தொகுத்து, 5ஆம் 10 பாட்டிலே அனுபூதியின் ஆனந்த ரசம். சொல்லோனாத ஒன்றை அனுபவிக்கும் ஆனந்தம் மட்டுமல்லாது, சொல்லால் வடிக்க முடியாத ஒன்றை சொல்லிலே வடித்துவிட்ட ஆனந்தத்தையும் சேர்த்து இங்கு பெருமான் அருணகிரிநாத பெருமான் வெளிப்படுத்துகின்றார். சாகாது என ஏ சரணங்களிலே கா கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே சிவஞான உபதேசிகனே. ஆழ்ந்து கேளுங்கள், ஸ்ரத்தையோடு கேளுங்கள். சாகாது, மரணம் இல்லாது, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மனித சரீரம், இந்த மனித பிறப்பில் மட்டும்தான் சாகாத நிலையை அடைந்திட முடியும். கீழ் உலகம் 7, மேல் உலகம் 7. இந்த 14லும் சாயுட்ச நிலையை, பரமுக்தி நிலையை அடைய வேண்டுமென்றால் அவர்கள் மனித சரீரம் தாங்கித்தான் அடைய இயலும். இதுதான் கர்ம பூமி, இதுதான் ஞான பூமி. தபோலோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் பிரம்மலோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும்
சாகா நிலையடைய வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரே சாத்தியம், பூவுலகிற்கு வந்து இந்த உலகில் இருந்து தான் சாகா நிலை அடைய இயலும். இறுதி குறிக்கோளை, பரமானுபூதியை இவ்வுலகிருந்து மாத்திரமே எய்திட முடியும். இதுதான் ஏர்போர்ட். காஸ்மாஸோட அறுதியான இறுதியான பரமநிலையை அனுபவிக்கிறதுக்கான ஏர்போர்ட் இதுதான். சாகாது எனையே சரணங்களிலே கா. பூமிக்கு வந்துட்டு மனித உடல் எடுத்துட்டு ஒருவன் பிறந்து இறந்து பிறக்கின்ற அந்த சூழலிலிருந்து விடுபடவில்லை என்றால் அவன் வாழ்க்கை வீண். இறந்து பிறக்கும் இந்நிலையிலிருந்து விடுபடுவது மட்டும்தான் மனித உடலின், மனித வாழ்வின் ஒரே நோக்கம். வேற என்ன வேணுமானாலும் நியாயப்படுத்துதல், ஜஸ்டிபிகேஷன் நீங்க கொடுத்துக்கலாம். நோக்கம் மாற இயலாது. பொண்டாட்டி பிள்ளைய யார் பார்ப்பாங்க, குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, வீட்டை யார் நடத்துவாங்க, நான் வேலைக்கு போனா தான் சம்பளம், என்ன வேணா புலம்புங்க. அது எல்லாம் புலம்பல், அவ்வளவுதானே தவிர லூசர் தான். இறப்பும் பிறப்பும் பிறப்பும் இறப்பும் எனும் சக்கரத்திலிருந்து வெளியேறவில்லை என்றால் மனித பிறப்பு வீண். மனித பிறப்பெடுத்து இதில் மட்டுமே அடையக்கூடிய பரமுக்தியை அடையவில்லை என்றால் நீ லூசர் தான். Right reasons plus work not done is not equivalent to work done. Right reasons plus work not done is not equivalent to the work done. நல்லா கேளுங்க. நீங்கள் வேலையை செய்யாது விட்டதற்காக, சாதிக்க வேண்டியதை சாதிக்காமல் விட்டதற்காக சரியான காரணங்களை சொல்லிவிட்டீர்களானால் அது சாதித்தமைக்கு சமம் கிடையாது. அதை சாதித்தமைக்கு சமமாக சுயபச்சாதாபத்தை ஏற்படுத்திக் கொண்டு உங்களை தேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சித்தாலும் லூசர் இஸ் அ லூசர் இஸ் அ லூசர். சாகாது, மீண்டும் பிறவாது எனும் நிலையை அடையலன்னா லூசர் தான். சும்மா என்கிட்ட இருந்தா, ஐயோ சாமி, அப்ப கிரகஸ்தர்கள்லாம் வழியே இல்லையா, பிசினஸ் பண்றவங்களுக்கு வழியே இல்லையா, எங்க வாழ்க்கையை நாங்க என்ன பண்றது? அது என்னவோ பண்ணிக்கோ, சத்தியம் சத்தியம்தான், மாறாது. பரமசத்தியத்தின் குணத்தை கரைக்கவோ குறைக்கவோ முடியாது. பரமசத்தியம் பரமசத்தியம்தான். அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? இவ்வளவு பெரிய பிசினஸ்ல மாட்டிக்கிட்டோம், இவ்வளவு பெரிய வேலையில மாட்டிக்கிட்டோம், இத்தனை வருஷம் கான்ட்ராக்டை போட்டு வச்சிருக்கேன், இத்தனை வருஷம் எனக்கு இதெல்லாம் இருக்கே. எவன் அந்த சிக்கல்ல உன்னை சிக்க விட்டானோ அவனை போய் கேள்விகள் என்ன ஏன் கேட்கிற?
சிக்க விட்டவன் எவனோ, அது வேணும்னு தேடி அலைஞ்சது நீ, முடிவெடுத்தவன் நீ, உன்னை முடிவெடுக்க வைத்தவன் வேற எவனோ. என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆழ்ந்து கேளுங்கள். சாகாது அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் சொல்ற அந்த நிலையை அடைந்தே தீர வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் எல்லா உயிர்களுக்கும், முக்கியமாக மனிதர்களுக்கு வாழ்வின் நோக்கம். ஆழ்ந்து கேளுங்கள். சாகாது எனையே சரணங்களிலே கா. சாவை பற்றிய சில அடிப்படையான ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள். நாம் சாகின்ற ஒன்றுன்னு நமக்கு செய்யப்பட்டிருப்பதுதான் மிக 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 கொடுமையான மூளைச்சலவை. சாகின்ற ஒன்று இருப்பதாய் தன்னை உணர இயலாது, இருக்கின்ற ஒன்று சாவை பற்றி அஞ்ச முடியாது. ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுடைய ஆணவம், கன்மம், மாயை மூணையும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறத ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாகம் நீங்க சிந்திப்பீங்க, நீங்க சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எண்ண ஓட்டத்தை உருவாக்குவீர்கள், அந்த எண்ண ஓட்டத்தை நீங்கள் உருவாக்குவதை நீங்களே கேட்கிறீர்கள். இது ஒரு பாகம். அடுத்தது அந்த நீங்க எண்ண ஓட்டத்தை உருவாக்குறதே இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. நீங்க அதை கேட்கறதும் இல்லை, அது பாட்டுக்கு யாரோ கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க உருவாக்குறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பாகம். எண்ண ஓட்டத்தை உருவாக்குறது யாரோ அது உங்களால கட்டுப்படுத்த முடியாது. எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, ஏன் வருதுன்னு தெரியாது, என்ன வருதுன்னு தெரியாது. ஆனா கேட்கறது நீங்களா இருக்கும். இந்த 3 பாகத்தை புரிந்து கொள்ளுங்கள். எண்ணத்தை உருவாக்குவது நீங்களா இருக்கும், அதை கேட்கறது நீங்களா இருக்கும். இது உங்களுடைய சித் பாகம். சித் கான்ஷியஸ் ஆக்ஷன், கான்ஷியஸ் பிரசன்ஸ். எண்ணங்களை உருவாக்குறதும் நீங்களா இருக்காது, கமாண்டை ஜெனரேட் பண்றதும் நீங்களா இருக்காது, கேட்கறதும் நீங்களா இருக்காது. அது பாட்டுக்கு ஏதோ அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். இது ஜடம், உங்களுடைய ஜடம் காம்பனன்ட். எண்ணத்தை உருவாக்குறது நீங்களா இருக்காது, தானா வரும். உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா கேட்டு அதை ஆக்ட் பண்றது நீங்களா இருக்கும். பெரும் கோபம், பெரும் உணர்ச்சி கொந்தளிப்பு, பெரும் காமம், பெரும் வெறுப்பு, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கமாண்ட் ஜெனரேட் பண்றது நீங்களா இருக்காது, அதை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அந்த எண்ண ஓட்டத்தை உருவாக்கி கமாண்டை ஜெனரேட் பண்றது நீங்களா இருக்காது. ஆனா கேட்கறது நீங்களா இருக்கும், செய்யறது நீங்களா இருக்கும். செஞ்சுட்டு அதோட பலாபலன்களை
எதிர்விளைவுகளை, எதிர்வினையை அனுபவிக்கிறது நீங்களா இருக்கும். இதுக்கு பேர் தான் சித் ஜட கிரந்தின்னு பேர். இந்த மூன்றில் இருந்துதான் ஆணவம், கன்மம், மாயை மூன்றுமே பெருகத் துவங்குது. சித் சிந்திப்பதும் நீங்கள், அதை கேட்பதும் நீங்கள். கமாண்ட ஜெனரேட் பண்றது நீங்க தான், கேட்கறதும் நீங்க தான். அது உங்களுடைய ஒரு பாகம். சிந்திப்பதும் நீங்க இல்ல, கமாண்ட கேட்கறதும் நீங்க இல்ல. ஜடம், அது உங்களுடைய ஒரு பாகம். சிந்திப்பது நீங்கள் அல்ல, உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கேட்பது நீங்கள். இதுதான் சித் ஜடம். இந்த மூன்றையும் புரிந்து கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையின் மிக பெரிய துக்கங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். உங்க வாழ்க்கையில மிக பெரிய துக்கங்கள் எல்லாமே இந்த சித் ஜட கிரந்தியிலிருந்து தான் வெளிப்படும். கமாண்ட ஜெனரேட் பண்றது நீங்க இல்ல. உங்க மாமாவோட கோவப்படும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, உங்க அப்பா கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்றாரு, உங்க அம்மா கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்றாங்க, உங்களுடைய ஆசிரியர்கள் கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்றாங்க, உங்களுடைய சமூகம் கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுது, உங்க ஹீரோ கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்றாரு, அதை எல்லாத்தையும் உங்க மேல அவங்க கழிஞ்சு வச்சுட்டு போனத உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் கமாண்டா ஜெனரேட் பண்ண, நீங்க ஜெனரேட் பண்ணாத கமாண்ட நீங்க ஒபே பண்ணிட்டு வாழறீங்க பாருங்க. இதுதான் மிக கொடுமையான அடிமைத்தனம். ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் ஒரு 2 இட்லி ஒரு வடையில தீர்ந்து போயிருக்க வேண்டிய பசி, இல்ல ஒரு காஃபி 4 பிஸ்கட்ல தீர்ந்து போயிருக்க வேண்டிய பசி உங்களுக்குள்ள பொங்கும் பொழுது, அது பசின்னு கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா அது எப்படி உங்க சிந்தைக்குள்ள புகுந்து என்னென்ன மாதிரி கமாண்ட அந்த நேரத்துல உங்க முன்னாடி வர்றவங்க, உங்க முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு முன்னாடி வர்ற நினைவுகள், இதை பத்திலாம் என்னென்ன மாதிரி கமாண்ட நீங்க ஜெனரேட் பண்றீங்கன்னு பாருங்க. அதனாலதான் நான் பாரம்பரியமான பல குடும்பங்களை பார்த்திருக்கேன். என்னுடைய பாட்டனாரா கூட பார்த்திருக்கேன். கடையிலே வியாபாரத்திற்காக யாராவது ஒருவர் வந்தால் கூட, உறவு நட்பு வீட்டுக்கு வரவங்க அவங்க மட்டும் இல்ல, கடையிலே வியாபாரத்துக்காக யாராவது வந்தா கூட முதல்ல சாப்பிட வைப்பாங்க. அவங்க சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னா கூட ஒரு காஃபியாவது குடிங்கன்னு. அப்ப எனக்கு புரியல, கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சது. ஒரு மனிதன் வரும் பொழுது என்ன வேணா மூட்ல இருப்பான். முதல்ல சாப்பிட வச்சிங்கன்னா அமைதியோடு சித்தின் பாகமாக கான்ஷியஸா தெளிவா யோசிச்சு பேசுவாங்க, முடிவெடுப்பாங்க. பசியின் போதும் நல்லா புரிஞ்சுக்குங்க, பசி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே வந்த வினை அல்ல, பல ஜென்மங்களாக வருகின்ற பழக்கம். பசி வந்தாலே வெறுப்பு, வேகம், வேட்டையாட வேண்டிய தேவையான எல்லா உணர்ச்சிகளையும் அது சேர்த்து ஜெனரேட் பண்றது உங்க பயோ மெமரியில ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பசி வந்தாலே வேட்டையாடி ஆகணும். அது அனிமல் இன்ஸ்டிங். அதுல இருந்து தான் நம்முடைய பயோ மெமரி எவால்வ் ஆகுது. அதனால பசிக்கு எப்பொழுதுமே ஒரு பெரும் வெறுப்பையும் கொந்தளிப்பையும் உருவாக்குகின்ற சக்தி உண்டு. அதோட சேர்ந்துதான் அந்த 2 பேட்டர்ன் ஒன்னாத்தான் வரும். அது ஜெனரேட் பண்ற கமாண்டை எல்லாம் நீங்க உங்களுடைய கமாண்ட் நினைச்சு
கமாண்டை ஜெனரேட் பண்றது பசி, ஆனா எக்ஸிக்யூட் பண்றது நீங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? உங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த 3 தானாகவே முடிவெடுத்துக் கொண்டு உள்ளிருந்து தானா கமாண்ட் ஜெனரேட் ஆகும். கமாண்ட் ஜெனரேட் பண்றவர் யாருன்னு கூட தெரியாது. ஆனா கமாண்டை ஒபே பண்றவர், எக்ஸிக்யூட் பண்றவர் நீங்களா இருப்பீங்க. இதுதான் மிக மோசமான அடிமைத்தனம். மிக மோசமான அடிமைத்தனம். இத மட்டும் விட்டீங்கன்னாலே போதும், உங்கள் வாழ்வில் 90% பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். 1. 2வது, பல ஆண்டுகள் உழைத்து கட்டி எழுப்பியவைகளை சில வினாடிகளில் இடித்து தள்ளிவிட்டு அனாதையாக நடுத்தெருவில் நிற்க மாட்டீர்கள். யார் யாரெல்லாம் நீங்க பல ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கியவைகளை சில வினாடிகளில் இடித்து தள்ளிவிட்டு அழித்து விட்டு நடுத்தெருவில் நிக்கிற மாதிரி முடிவுகளை எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க உணர்ற எல்லோரும் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. அந்த முடிவுகளை நீங்க எடுத்தது பாத்தீங்கன்னா நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸும் கெமிக்கல்ஸும். மற்றவர்கள் உங்கள் மீது கழிந்ததை நீங்களாவே ப்ராசஸ் பண்ணி கமாண்ட்னு ஜெனரேட் பண்ணிக்கிறது. அத நீங்கன்னு அபிமானிக்கும் பொழுது, நீங்க ஜெனரேட் பண்ணாத கமாண்ட கேட்கிற நீங்க லிசனரே தான் கமாண்ட ஜெனரேட் பண்றவரும் அப்படின்ற அபிமானம், மாய இல்லாத பொய்யான அபிமானத்தை பிடித்தல் தான் அகந்தை. இந்த சிச்சட கிரந்தியிலிருந்து தான் வாழ்க்கையின் எல்லா தோல்விகளும் நாசங்களும் சாவு உட்பட வருகின்றது. சிச்சட கிரந்தி இதை அறுத்தால் போதும். அதாவது உங்களுக்குள்ள தானாவே கமாண்ட் கொடுத்து, தானாவே லிசனிங்ல இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. இந்த ஹார்ட் இயங்கிறது, லங்ஸ் இயங்கிறது, உடம்புல பல்வேறு விஷயங்கள் தானாவே கமாண்ட் கொடுத்து தானாவே இயங்கிட்டு இருக்கும். அது பிரச்சனையே இல்லை. நீங்களாக சிந்தித்து தெளிவாக நீங்களாக அதை செயல்படுத்துறது, அதுவும் பிரச்சனை இல்லை. அதுதான் கிரியேட்டிவிட்டி. உங்களுடைய வியாபாரம், மற்ற சாதனைகள், இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ற கிரியேட்டிவிட்டி, அதுவும் பிரச்சனை இல்லை. உண்மையான பிரச்சனை என்னன்னா, கமாண்ட் கொடுக்கிறது யாராவதா இருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றது நீங்களா இருப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு பாகம் இருக்கு. அதுக்கு பேரு சிச்சட கிரந்தின்னு பேரு. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள பெரும்பாலானவர்களுக்கு 99% ஆஃப் யூ 99% ஆகிய நீங்கள் இந்த சிச்சட கிரந்தியா தான் இருப்பீங்க. உங்கள் ஏழ்மை, வறுமை, துக்கம், தனிமை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற எல்லா கொடுமை, இவை அனைத்திற்கும் ஒரே காரணம் சிச்சட கிரந்தி. கமாண்ட் கொடுக்கிறது யாராவதா இருப்பாங்க, அத லிசன் பண்ணி கேட்டு எக்ஸிக்யூட் பண்றது நீங்களா இருப்பீங்க.
இதுதான் பெருங்கொடுமை. இதுதான் பெருங்கொடுமை. நினைத்து பார்க்க இயலாத பெருங்கொடுமை. உங்களுக்குள்ள சாகாத ஒன்று சாக போகும் ஒன்றோட கமாண்டுக்கு கீழே இயங்கிறது தான் சித் அப்படிங்கிறது. என்றும் அழியாத இருப்பு. ஜடம் அப்படிங்கிறது என்றுமே வாழாத, என்றைக்குமே உயிரில்லாத வெறும் பொருள். துரதிர்ஷ்டவசமா சித் ஜடத்தோடு தன்னை அபிமானப்படுத்திக் கொண்டு தான் அந்த அழிபொருள் என்று மாயையில் சிக்கித்தான் இந்த சிற்சட கிரந்தியையே உருவாக்குகின்றது. அதுல இருந்துதான் யாரோ பேசுவதும் நீங்கள் அதை உங்களுடையது என்று கேட்டுக்கொண்டு செய்வதும் என்கின்ற மாயை உருவாகின்றது. ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுக்குள் சாகாத ஒன்று இருக்கின்றது. அந்த சாகாத ஒன்றுதான் நான் நான் என்று உங்களுக்குள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில உங்க சாவை நீங்க பார்க்கவே முடியாதுங்க. இருப்பு இல்லாத்தன்மையை எப்படி இந்த இருப்பு உணர முடியும்? இது ஒரு எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமான பயம்னு பாருங்க. பல்லை பல்லால் கடிக்க இயலாது, கண்ணை கண்ணால் காண இயலாது. கண்ணை கண்ணாடி வச்சு வேணா பார்க்கலாம், கண்ணை கண்ணே காண இயலாது. பல்லை பல்லே கடிக்க இயலாது. வேறு பல் வைத்து இந்த பல்ல கடிக்கலாம் வேணா. அந்த பல் அந்த பல்லையே கடிக்க இயலாது. அந்த கண் அந்த கண்ணையே காண இயலாது. இருப்பு தன்னுடைய இருப்பையே அல்லது இருப்பு இல்லா நிலையையோ உணர முடியாது. இந்த இரண்டும் கடந்து இருப்பாக இருப்பதுதான் இருப்பு. இருப்புன்னு நீங்க கற்பனை பண்றத கூட இருப்பினால் காண இயலாது. இல்லைன்னு நீங்க கற்பனை பண்றத கூட உங்கள் இருப்பினால் காண இயலாது. நான் ஒருத்தர் கேட்டேன், உண்மையிலேயே ஒருத்தர் ரொம்ப மரண பயமா இருக்கு சாமின்னு வந்து கேட்டார். நான் கேட்டேன், மரணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு. அப்படியே நான் படுத்திருப்பேன், எல்லாம் இருட்டா இருக்கும். நான் சொன்னேன், நீங்க நினைக்கிறது வந்து நீங்க மரணத்தை நினைச்சு பாக்குறீங்க. ஆனா உண்மையான மரணத்தை பார்த்து பயப்படலை. ஏன்னா உண்மையான மரணம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. மரணத்தை நினைச்சு பார்த்து பயப்படுறீங்க. மரணத்தை பற்றிய கற்பனைகளை கேட்டு பயப்படுறீங்க. மற்றவர்கள் உங்கள் மீது பொழிந்த மலத்தை நுகர்ந்து கொண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் உங்களுக்குள் சாகாதது இருக்கின்றது. அது என்றுமே சாவதில்லை. சாகப் போவது என்றுமே உயிரோடு இருந்ததும் இல்லை. எத்துணை முறை இந்த 50 பாட்டுல மரணம், பிறவான், இரவான்,
உதியா மரியான்னு எத்தனை முறை சொல்லிடுறார் அருணகிரிநாத பெருமான். அப்ப இது ஒரு முக்கியமான சத்தியம். இந்த 10 பாட்டிலும் அவர் சொல்லுகின்ற சத்தியங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் மணிக்கணக்காய் நாம் இதயத்தில் இருத்தி பரமசத்தியமாக புரிந்து கொள்ள வேண்டியவை. அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அலையோ. என்ன வார்த்தை! அறிவு ஒன்று அற நின்று, அதாவது நோயர் அறிவு, உங்களுடைய இருப்பு, உங்களுடைய அறிவு தன்னை அறியவே முடியாது. காரணம் என்னன்னா, இது எப்படி அதை நீங்க அறிய துவங்க முயற்சிக்கிறதே அதை பற்றி சிந்திக்கின்றீர்கள், அதனுடைய குணத்தை பற்றி சொல்லி பார்க்கின்றீர்கள். சொல்லி பார்த்தலைத்தான் அறிவு என்று நினைத்து கொண்டு அறிவிலித்தனமாய் இருக்கின்றீர்கள். அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற. அதே மாதிரி ஞானிகளுடைய அறிவிலே அவர்கள் அறிவிற்கும் தனக்கும் பிரிவே இல்லாது நிற்பவன் பரம்பொருள். நல்லா புரிஞ்சுக்குங்க. அறிவுன்னு நீங்க நினைக்கிற சொல்லி பார்த்தலின் மூலமாக அறிய முடியாததாக இருப்பதும், உங்கள் அறிவிலிருந்து விலகாது இருப்பதும், அறிய நீங்க முயற்சி பண்ணீங்கனாலே உங்க ஷேடோவை பிடிக்க முயற்சி பண்றீங்க. எவ்வளவு வேகமா உங்க ஷேடோவை பிடிக்க ஓடினீங்கனாலும் ஷேடோ இன்னும் ஓடிட்டே இருக்கும். உங்கள் கால்களை பிடித்து தூக்கிக் கொள்வதன் மூலமாக பறக்க முயற்சித்தலும், உங்களுடைய நிழலை பிடிக்க முயற்சித்தலும், உங்களுடைய அறிவை அறிய முயற்சித்தலும் ஒன்று. அறிதல்னா இங்க சொல்லி பார்த்தல், அதன் குணங்களை எண்ணி பார்த்தல், நினைத்து பார்த்தல், எண்ணத்தின் மூலமாக உங்கள் அறிவை அறியும் முயற்சிக்கும் முயற்சி அறிவிலாத்தனம். அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற. அறிவாருடைய அறிவிலே பிரிவு இன்றி பிரிவு ஒன்று அற நின்ற. உங்களுடைய அறிவிலேங்க பிரிவே இல்லாது இருப்பவன் கந்தப் பெருமான். அதனால அறிவை வார்த்தைகளாலே சொல்லுதலினாலே தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முயற்சிப்பது சாத்தியமில்லை. நமக்கு எல்லாமே எந்த பொருளையும் அதை பற்றிய வார்த்தைகளை சொல்லுவதும் தெரிந்து கொள்வதும் அதைத்தான் அறிவுன்னு நம்மள மூலச்செலவு பண்ணி வச்சிருக்காங்க. மிக தெளிவாக அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு, அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அலையோ. செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. செறிவு ஒன்று அற வந்து, அதாவது சொல்லாலே அறிவதற்கு முயலும் முயற்சியை விட்டுவிட்டு செறிந்து இருக்கின்ற அது அதோடே இருக்க இருளே சிதைய வெறி வென்றவரோடுறும் வேலவனே. அழுந்து கேளுங்க.
சொல்லாது அறிவுன்னா என்னன்னு சொல்லி பார்க்க இயலாது இருப்போடு இருந்தீர்களானால் முதல்ல வர்றது இருள். அந்த இருளும் நீங்கள் சொல்லி பார்த்து கொள்வதுதான் என்று புரிந்து அதனினும் ஆழ்ந்து இருப்பீர்களானால் அதுக்கான இன்டென்சிட்டி, அததான் இருளே சிதைய வெறி வென்றவரோடு அந்த இன்டென்சிட்டி, அந்த இருள் சிதைகின்ற இன்டென்சிட்டியோட இருப்பவர்களுக்கு உறும்வேல் அவனே. இது 47வது பாடல். ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ. ஆறு ஆரையும் நீத்துனா 6 6 36 தத்துவங்களை சொல்றார். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. ஆன்ம தத்துவம் 24. ஆழ்ந்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஐம்பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும். ஞானேந்திரிய 5: மெய், வாய், கண், மூக்கு, செவி. கர்மேந்திரிய 5 ஆழ்ந்து கேளுங்க. நாக்கு, கை, கால், புதம், புரி. தன்மாத்திரைகள் 5: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அந்தக்கரணம் 4: மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது சேர்ந்த 24 ஆன்ம தத்துவங்கள். அடுத்தது வித்யா தத்துவம். காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், புருடன், மாயை. இந்த 7 வித்யா தத்துவம். சிவ தத்துவம் 5: சுத்த வித்தை, ஈஸ்வர தத்துவம், சாதாக்கியம், பிந்து, நாதம். 5: சுத்த வித்யா, ஈஸ்வரம், சாதாக்கியம், பிந்து, நாதம். சிவதத்துவம் 5. இந்த நவ தத்துவங்கள்ல இதே வார்த்தைகள் நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆகமத்துல பெருமான் சொல்றார், சாதாக்கியத்திலே சதாசிவனாகவும், ஈஸ்வர தத்துவத்திலே மகேஸ்வரனாகவும், ஒவ்வொரு தத்துவத்திலையும் தான் எப்படி இருக்கேன்னு சொல்றாரு. பிந்துவிலே பிந்துமூர்த்தியாகவும், நாதத்திலே நாதாத்மனாகவும் இருக்கிறத ஆகமத்துல சொல்றத கேட்டிருப்பீங்க. இந்த 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள். 7 தத்துவம் வித்யா தத்துவம், 5 தத்துவம் சிவ தத்துவம். இந்த மொத்தமும் சேர்ந்தது 36. இந்த 36ஐயும் கடந்து இருப்பதுதான் அனுபூதி. திரும்ப இந்த சத் சங்கத்தை ஒரு 2-3 தானே கேட்டு பார்த்தீங்கன்னா புரியும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அனுபூதினா என்னன்னு புரிஞ்சிடும். நினைத்து பார்த்தல் அனுபூதி அல்ல, நினைத்து பார்த்தல் அறிவு அல்ல, இருப்பே அறிவு. அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அலையோ
செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும்பேல் அவனே. அனுபூதினா என்னன்னு புரிஞ்சு, இந்த 36 தத்துவங்களையும் கடந்து நிற்பது. ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ. இந்த 36 தத்துவங்களையும் நீத்து இருந்தீர்களானால் அதுதான் கந்தர் அனுபூதி. கரவாகிய கல்வி உளார்கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. 45வது பாட்டுல சொல்றார். அதாவது இறுதியை காட்டாத ஞானத்தை கொடுக்காத கல்வியை உடையவர்களிடம் சென்று நான் மெய்ப்பொருளாகிய ஞானத்தை கேட்டு பிச்சை எடுக்கின்ற ஈனத்தனமான வாழ்க்கையை எனக்கு கொடுக்காமல் நீயே தந்துவிடு. யோகா சிவஞான உபதேசிகனேன்னு 41வது பாட்டுல சொல்றாரு. யோகா சிவஞான தேசிகனேன்னு 41 சொல்றாரு. அதாவது யோகத்தின் தலைவனாகவும் சிவஞானத்தை உபதேசிக்கும் குருவாகவும் இருக்கின்ற பெருமானே, யோகா சிவஞான உபதேசிகனே. ஒவ்வொரு பாடலிலும் அடுத்தடுத்த அனுபூதியினுடைய வெளிப்பாடுகளை அவ்வளவு அருமையா விளக்குறார். உண்மையில இந்த அனுபூதிக்கு பொருள் என்னன்னா, இந்த பாடல்களை படித்த உடனேயே நான் அப்படி ஓவர்வெல்மாய் திகைத்து போய் நிக்கிறேன் பாருங்க. இதுதான் இந்த அனுபூதி பாடல்களுக்கு பொருள். எச்சொல்லால் வரைந்தாலும் கவிதையாய் சமைத்தாலும் அகவிதையாய் சமைத்தாலும் உரைநடையாய் உரைத்தாலும் உரைத்தது எல்லாம் குறை சத்தியமே. இருந்து அனுபவித்தலே அனுபூதி பரமசத்தியம். என் கண்ணில் கண்டிடும் ஆனந்த களிப்பே இந்த அனுபூதிக்கு உரை. அதை கண்டு உள்வாங்கி தீட்சையை பெற்று சும்மாயிரு சொல்லற என்று இருப்பதே அனுபூதி வழி. அனுபூதி அடையும் வழி. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்
வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபைசூழ் சுடரே. மதிகெட்டு அறவாடி மயங்கி அறக்கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன். நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதிபுத்திரர் வீறு அடுசேவகனே. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதை அப்படியே பாட்டுல சொல்றார். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. தன்னந்தனி நின்று தான் அறிவதை இன்னும் ஒருவருக்கு சொல்ல முடியுமா? எங்க சொல்ல முடியும்? உண்மையில பாத்தீங்கன்னா 48 பாட்டு பாடிட்டு 49வது சொல்லலாம் முடியாதுப்பா. அப்ப எதுக்கு இத்தனை பாட்டு பாடுனீங்க? கடைசியா வைக்கிறாரு. எண்பத்தொன்னாவது பாட்டுல வைக்கிறாரு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அதுதான் இந்த மொத்த கந்தர் அனுபூதியின் பலன். ஆழ்ந்து கேளுங்கள். 49வது பாட்டுல சொல்லிடுறாரு. அப்பா நான் என்னென்னவோ சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா எனக்கே தெளிவா தெரியுது நான் சொல்லி முடிக்கலன்னு. 49 பாட்டு எழுதிட்டு அவரே சொல்லி முடிக்கலன்னு ஃபீல் பண்றாருன்னா 6 நாள் சத்சங்கம் நடத்திட்டு சொல்லி முடிச்சுட்டு தான் நான் ஃபீல் பண்ண முடியுமா? எனக்கு தெளிவா தெரியுது. அனுபூதியின் தோலை மட்டும்தான் சுரண்டிக் கொண்டிருக்கின்றேன். ஓலையிலே அந்த அளவுக்குத்தான் எழுத முடியும். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவோர் கிண்ணம் களையும் கிருபைசூழ் சுடரே. மதி கெட்டு அறவாடி மயங்கி அறக்கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன். 49, 50 இந்த ரெண்டுலையும் மிக தெளிவா சொல்றார். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. அருணகிரிநாத பெருமான் எப்படி பரமசிவ பரம்பொருளோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஸ்கந்த பெருமான், லேட்டஸ்ட் எடிஷன். அதே மாதிரி நால்வரோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் அருணகிரிநாத பெருமான், லேட்டஸ்ட் எடிஷன். ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆண்டார், அப்பருக்கு சூலை கொடுத்து ஆண்டார், சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆண்டார், மாணிக்க வாசகருக்கு நரியலாம் பரியாக்கி கோலை எடுத்து ஆண்டார், அருணகிரிநாத பெருமானுக்கு நாளையும் எடுத்து ஆண்டார்.
சூலை மாதிரி கொடுமையான நோய் கொடுக்கிறாரு. குதித்தவுடன் தானே நாவிலே பிரணவத்தை எழுதுவதன் மூலமா ஞானசம்பந்தருக்கு கொடுத்த மாதிரி பாலையும் ஞான பாலை நாவிலே கொடுத்து விடுகின்றார். பிரணவத்தை எழுதி சுந்தரருக்கு கொடுத்தது போலே அடியெடுத்து கொடுக்கின்றார். முத்து என்று பாடு அப்படின்னு முத்து என்று அடியெடுத்து கொடுக்கின்றார். மாணிக்க வாசகருக்கு செய்தது போலே பல்வேறு லீலைகள் தானே நேரில் காக்கின்றார். அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கை இது அத்துணையும் உள்வாங்கிவிட்டு, அதாவது ஒரு எந்த ஞானியாக இருந்தாலும் அவங்களுடைய லாஸ்ட் வேர்டு தான் அல்டிமேட் டீச்சிங். புத்தரை போய் கேட்டீங்கன்னாலும் லாஸ்ட் வேர்டு என்ன? ஆத்ம தீபோபவ ஆப்ப தீபோபவ. லாஸ்ட் வேர்டு தான் அல்டிமேட் ட்ரூத். அருணகிரிநாத பெருமானுடைய லாஸ்ட் வேர்டு இது. கந்தர் அனுபூதி. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் களையும் கிருபை சூழ் சுடரே. நம்முடைய மிக உயர்ந்த அனுபவங்கள் எதுவானால் வார்த்தையால் வர்ணிக்க துவங்கினாலேயே அதை சிதைத்து விடுகின்றோம். அதனாலதான் சொல்றாரு, இன்னும் ஒருவர்க்கு இசைப்பதுவோ. மதிகெட்டு அறவாடி மயங்கி கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதிபுத்திரர் வீறு அடுசேவகனே. அப்ப ஏன் இவ்வளவு நேரம் பாடிட்டு இருந்தீங்க? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ புறவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே. சிவயோகத்தை அளிக்க வல்லவனே, சிவயோகத்தை அளிக்க வல்ல தயாபரனே, சிவயோக தயாபரனே. எல்லாத்தையும் பாடிட்டு 49வது பாட்டுல தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோன்னு சொல்லிடுறாரு. அப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் இந்த 51 பாட்டை பாடுறீங்க? அதுக்கு பதில் சொல்றாரு. எதுக்கு இந்த கந்தர் அனுபூதி பாடுறீங்க? அதுக்கு பதில் சொல்றாரு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய்
கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருதான், குருவாய் வந்துதான் இந்த அனுபூதி அருளப்பட இயலும் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்வதற்குத்தான் 51 பாடல்களை அனுபூதியாய் பொழிகின்றார் அருணகிரிநாத பெருமான். லாஸ்ட் டீச்சிங்ல லாஸ்ட் வேர்டு உருவாய் அருவாய், உருவம் உடையதாகவும் இல்லாததாகவும் உரு இருப்பதாகவும் அருவாகவும் உளதாய் இலதாய், உள்ளதாகவும் இல்லாததாகவும் மறுவாய் மலராய், மலருக்கு முன்பாக இருக்கிற அந்த மொட்டு மொட்டாகவும் மலராகவும் மணியாய் ஒளியாய், நவரத்னம் போன்ற மணிகளாகவும் மணியினிலே இருக்கின்ற ஒளியாகவும் கருவாய் உயிராய், கருவாகவும் கருமுழுமையாக மலர்ந்த உயிராகவும் கதியாய் விதியாய், கதி அப்படிங்கன்னா நம்முடைய விதியை உருவாக்கும் மனப்பான்மை, மனப்பாங்கு, பேட்டன். விதினா கதி வாழ்க்கையாய் மலர்ந்து விட்டா அதுக்கு பேர் விதி. கதியாய் விதியாய், அந்த கதி நிலையிலேயே நாம் விதியை அழித்து விட்டு மோட்சத்தை அடைந்து விட முடியும். காரண சரீரம்தான் கதியினுடைய முதல் பரிமாணம். இந்த காரண சரீரத்திலிருந்து அப்படியே கதிக்குள்ள நுழைஞ்சிட முடியும் விதியா மாறாம. ஆனா அதுல இருந்து வெளிப்பட்டு சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம்னு வந்தோம்னா விதியா மாறிடும். கதியாயும் விதியாயும் இருப்பவனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க ஒன்னொன்னுத்தையும் இரட்டை இரட்டை வார்த்தைகளாவே சொல்றாரு. உருவம் அருவம், உருவத்தோட இன்னொரு பக்கம் அருவம், உளது இலது, உள்ளதோட இன்னொரு பக்கம் இல்லாதது, மறு மலர், மொட்டோட இன்னொரு பக்கம் மலர், மணி ஒளி, மணியோட இன்னொரு பக்கம் ஒளி. மணி இருந்தா ஒளி இருந்து தான் ஆகணும். கருவாய் உயிராய், கரு இருந்தா உயிர் வந்து தான் ஆகணும். கதியாய் விதியாய், விதி இருந்தா கதி வந்து தான் ஆகணும். இந்த இரட்டை இரட்டை இரட்டையாவே சொல்லிட்டு வரவரு அடுத்த அருமையான வார்த்தை சொல்றாரு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. குரு வந்தாலே அருள் வந்துருச்சு, வந்துத்தான் ஆகணும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. குருவா வந்தாலே அருள் வந்துருச்சு. இந்த ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்க முடியும், தனித்தனியா போக முடியாது. குரு அருள் தான், வேற எதுவும் கிடையாது. மரக்கருணை பார்த்தாலும் அறக்கருணை பார்த்தாலும் குரு அருள். சில நேரத்தில் அவருடைய அறக்கருணை பார்ப்பீங்க, வரம் கொடுப்பார். சில நேரத்தில் அவருடைய மரக்கருணை பார்ப்பீங்க, வாழ்க்கையை திருத்துவார். ஆனால் ரெண்டுமே அவர் அருள். குருவாய் வருவாய் அருள்வாய்
குஹனே. குருவாய் வருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமாதோ. வீடும் சுரர் மாமுடிவேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கழலே. இன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிந்து விட்டது. கந்தசஷ்டி விரத பூர்த்தி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த 51 பாடல்களிலே எத்தனை இடத்திலே சூரசம்ஹாரத்தை பற்றி சொல்றார் பாருங்க. எத்தனை இடத்திலே சூரர்களை அழித்தவனே சூரர்களை அழித்தவனே என்று திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. ஏன்னா முருகப்பெருமானுடைய புராண வரலாற்று கதைகளிலே முக்கியமான ஒரு பாகம் இந்த சூரசம்ஹாரம். அதைத்தான் ஸ்கந்த சஷ்டி திருவிழாவாகவும் விரதமாகவும் நாம் அனுஷ்டிக்கின்றோம். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா. கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. தாயும் அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா. கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. தன்னந்தனி நின்றது தான் அரிய எண்ணம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார்க்கு இன்னம் களையும் கிருபைசூழ் சுடரே. ஒவ்வொரு வார்த்தையினால் கந்தர் அனுபூதியின் ஒரு பெரிய பரிமாணத்தை சொல்லுகின்றார். உண்மையில இதுதான் அதுன்னு சொல்ல முடியாது, இது இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடியும். அதைத்தான் இங்க சொல்றார். முதல்ல 6 ஆறையும் நீத்து 6 36 தத்துவம் கிடையாது, ஒதுக்கிடு. அதன் மேல் நிலையை பேராடியேன், அதை தாண்டியதுதான். சீராவருசூர் சிதைவித்து சூரர்களை எல்லாம் சிதைவித்தவனே. இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. இமையோர் கூறாத உலகம்னா கைலாயம். கைலாயத்திற்கே பேரானந்தத்தை அளிப்பவனே. குளிர்வித்தல்னா பேரானந்தம் கொடுத்தல். ஏன்னா கைலாயம் ஏற்கனவே குளிர்ந்துதான் இருக்கு, குளிர்ற இடம் தானே. குளிர்வித்தல்னா பேரானந்தம் கொடுத்தல்.
உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த 51வது பாடல் தான் மொத்த கந்தர் அனுபூதியின் சாரம். குருவாய் வந்து முத்து என்று அடியெடுத்து கொடுத்த உடனே ஆரம்பிக்கிறாரு. அது முதல் வார்த்தை, அருணகிரிநாத பெருமானுடைய முதல் வார்த்தை. முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 வர்க்க தமரரும் அடிபேண 10 தலை தட்ட கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தருளுவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவிதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரி திரிகடக என போத ஒத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியென முதுகூகை கொற்புற்றிட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே. முதல் வார்த்தை அருணகிரிநாத பெருமானுடைய இறுதி வார்த்தை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்பதான் ஞானம் மலருது. முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தாங்கி பிடித்து உயிர் கொடுத்து ஞானத்தை அளிக்கின்றார். அந்த அனுபூதி அப்பதான் நடக்குது. நடந்த உடனே அப்படியே அந்த அனுபூதியை வெளிப்படுத்துறார். அதுதான் அந்த முத்தைத்தரு முதல் திருப்புகள். அனுபூதியில் நிலை பெற்று நிறைந்து விட்டு கந்தர் அனுபூதியில் குக சாயுஜ்யத்திலேயே நிலைத்து விட்டு அதுல இருந்து உள்ள இருந்து இன்சைடர் வியூவை லைவ்ல கொடுக்கிறார். அதுதான் கந்தர் அனுபூதி. கடைசி பாடல்ல தெளிவா சொல்றார். 51வது பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சாரம் இதுதாங்கய்யா. குருவாய் வந்துதான் அருள்வார். அதத்தான் அருணகிரிநாதர் கடைசியா கேட்கிறார். குருவாய் வந்து அருளப்பா. இதெல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா குரு வரும்போது விடாம புடிச்சுக்கோன்றதுக்கு தான். அவ்வளவுதான். குருவாய் வந்துதான் அனுபூதியை அருள முடியும். ஐம்பத்தோரு பாடலுமே 51 மொத்தமா அவர் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கும் சாரம் இதுதான். குருவாய் வந்து தான் அருள்வார். குருவாய் வந்து அருள்வாய். சிருஷ்டிய பெருமான் இருந்த இடத்திலிருந்தே கைலாசத்திலிருந்தே பண்ணிடுவாரு. ஸ்திதிய
கைலாசத்திலிருந்தே பண்ணிடுவாரு. சம்ஹாரத்தையும் கைலாசத்திலிருந்தே பண்ணிடுவாரு. துரோபாவம் மாயையிலே ஆட்படுத்திக் கொள்வது அவர் பண்ண வேண்டாம், நாமளே பண்ணிக்கிறோம். மாயையிலிருந்து எடுத்தலையும் கைலாசத்திலிருந்தே பண்ணிடுவாரு. ஆருளல், அனுக்கிரகம், முக்தி கொடுத்தல், ஜீவன் முக்தி கொடுத்தல் குருவாக வந்து தான் செய்ய முடியும். ஏன்னா உயிர்களை அவர்கள் இருக்கும் நிலையிலே வந்து தான் பரமுக்திக்கு அழைத்து செல்ல முடியும். அதனால குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரு உற்றவர்கள் வாழ்வின் பலன் உற்றவர்கள். குரு உற்றவர்கள் வாழ்வின் பலன் உற்றவர்கள். ஒரு நாளும் 10 ரூபா 100 ரூபா 200 ரூபான்னு பிச்சை எடுத்து ஒரு நாளும் ஒரு காலத்தும் ஒருத்தன் 1000 கோடிக்கு அதிபதியா ஆகவே முடியாதுங்கய்யா. ஏற்கனவே 1000 கோடி வச்சிருக்கிற யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்தா மட்டும்தான் பெற்றுத்தான் அடைய முடியும். நீங்க 999 கோடியை அடைந்து விட்டாலும் ஞானம்ங்கிறது அதையெல்லாமும் தாண்டியது. நான் இங்க 100 கோடி 1000 கோடின்னு உங்களுக்கு புரியறதுக்காக உதாரணம் சொன்னேன். இறுதியில் தனக்குள் தன்னை நிறுத்தி வைக்க குருவால் தான் முடியும். அதனாலதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முடிச்சிடுறார். மற்ற பாடல்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய பல்வேறு பரிமாணங்களை, சூரனை வெல்லுதல், கங்கையின் புத்திரன், பரமசிவ புத்திரன், சிவஞான தேசிகன், ஞான உபதேசிகன், சிவயோக தயாபரன், என்னென்னவோ சொல்றாரு. கடைசியா முடிக்கும் போது அப்பா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முடிச்சிருக்க. அனுபூதி உருவாய் அருவாய். ஒரு இருந்தா அரு இருக்கும், உளதாய் இலதாய், உள்ளதுன்னு இருந்தா இல்லாததுன்னு ஒண்ணு இருக்கும். மறுவாய் மலராய் மொட்டு, மறு இருந்தா மலரா மாறித்தான் ஆகும். மணியாய் ஒளியாய், மணி இருந்தா ஒளி இருந்துதான் ஆகணும். கருவாய் உயிராய், கரு இருந்தா உயிர் வந்துதான் ஆகணும். கதியாய் விதியாய், கதி இருந்தா விதி வந்துதான் ஆகும். விதி இருந்தாலும் கதி வந்துதான் ஆகும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குரு வந்துட்டா அருள் வந்துருச்சு. குரு வந்துட்டா அருள் வந்துத்தான் ஆகணும். உணர்வெல்லாம் நிறைந்து பரம்பொருளின் பரம இருப்பும் பரம வெளிப்பாடுமான பரமசிவ பரம்பொருளாய், சுப்பிரமணிய பரம்பொருளாய் எல்லோருக்கும் இங்கு கந்தர் அனுபூதி சொந்த அனுபூதியாக ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து. நம்மை குருவாய் கொண்டோர் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். குருவாய் வருவது பரம்பொருள் ஒன்று மட்டுமே.
வேறொருவரும் குருவாய் வர இயலாது. குருவின் திருவிளையாடல் செய்வது ஆராலும் இயலாதது. அவனே வந்து செய்தால் மட்டுமே செய்ய முடியும். அவனே இங்கு வெளிப்பட்டிருக்கின்றான். அருள் பெறுவீர்களாக. பரமாத்வைத பிராப்திரஸ். சத்சங்கத்தை கேட்டு ஸ்கந்த சஷ்டி விரதமிருந்து இந்த இனிமையான கந்தர் அனுபூதி உள்வாங்கிய மற்றும் நம்மை குருவாய் ஏற்று நம்மை குருவாய் அடைந்ததை பேரருளாய் உணரும் உங்கள் எல்லோருக்கும் பரமாத்வைதத்தை அருளுகின்றோம். ஞானிகள், அவதார புருஷர்கள் செய்கின்ற எந்த தவத்தின் நன்மைகளின் பயனோ பலனோ அவர்களுக்கு செல்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் கர்மத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் செய்யும் புண்ணியம், தவம் அனைத்தும் கூட அவர்களுடைய பக்தர்களுக்கும் சீடர்களுக்குமே செல்லுகின்றது. இந்த 7 நாளும் நாமும் சஷ்டி விரதமிருந்தோம். பரமாத்வைதத்தில் நிலை பெற்று கந்தர் அனுபூதியில் இருந்தோம், இருக்கின்றோம். இந்த புண்ணியமும் தவம் இவை அனைத்தின் பலனும் பக்தர்களான, சீடர்களான, அன்பர்களான குருவாய் நம்மை உற்ற சீடர்கள் எல்லோருக்கும் அருளாய் அளிக்கின்றேன். பரமசிவ சாட்சியாக, ஸ்கந்தப் பெருமான் சாட்சியாக இந்த கந்த சஷ்டி விரதத்தின் தவம், புண்ணியம், சக்தி, நன்மை இவை அனைத்தோடும் பரமாத்வைத அனுபூதி, கந்தர் அனுபூதி, பரமாத்வைத அனுபூதியையும் உங்கள் அனைவருக்கும் அளிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ். சர்வ மங்கள பிராப்திரஸ். சர்வ ஆனந்த பிராப்திரஸ். சகல ஐஸ்வர்ய பிராப்திரஸ். எல்லா மங்களங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா நலமும் பரமமங்களமான பரமானுபூதியும் கந்தர் அனுபூதியும் பரமாத்வைதமும் எல்லோருக்குள்ளும் மலரட்டும், உடனடியாய் மலரட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். பார்வையாளராயிருப்பவர்கள், அன்பர்களாயிருப்பவர்கள் குருவைத் தேடுங்கள். நம்மை குருவாய் உற்றவர்கள் நிம்மதியாக இருங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதப் பெருமான் யாரை நோக்கி விழித்து அழைக்கின்றாரோ அவர் உங்களுக்கெல்லாம் குருவாய் வந்துவிட்டார். குரு வந்ததனால் அருள் வந்தே தீரும் என்கின்ற நிம்மதியோடு, ஆனந்தத்தோடு, சும்மா இரு சொல்லறவென்று இருந்து கந்தர் அனுபூதி பெறுவீர்களாக. பார்வையாளராய் வந்தவர்களும் அன்பர்களாய் வந்தவர்களும் குருவைத் தேடுங்கள். இதுதான்
கந்தர் அனுபூதி சத்சங்கத்தின் சாரம். குருவாய் நம்மை ஏற்கனவே உற்றவருக்கும் குருவாய் நம்மை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு பறிப்பவர்களுக்கும் அபயம் அளிக்கின்றோம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதப் பெருமான் யாரை நோக்கி விழிக்கின்றாரோ அந்த சத்தியம், அந்த உணர்வு அவர் குருவாய் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் வந்துதித்து விட்டார். குருவாய் வந்திருப்பதனால் அருள் நிகழ்ந்தே தீரும், நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அருளை பற்றி அருளை பெற்று சும்மா இரு சொல்லறவென்று சுகபோதத்துள் பரமானுபூதியில் லயித்து இருப்பீர்களாக. மொத்த சாரத்தை சில வார்த்தைகள்ல சொல்லிடுறேன். சொல்லலே பந்தம். இப்பொழுது உங்களுடைய இருப்பாக இருக்கின்ற உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட், இதுலதான் எல்லா அனுபூதியும் நிகழும். அதனால கந்தர் அனுபூதி வேணும்னாலும் இங்க வாங்க, உங்க ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வாங்க. இங்கதான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் நிகழ்கின்றது. ஜீவன், நீங்கள் என்கின்ற தனி பொய் பிம்பமான ஜீவன் உங்களுடைய குறை பிம்பமான ஜீவன், உங்களுடைய நிறை பிம்பமாக நீங்கள் சொல்லி பார்க்கும், நினைத்து பார்க்கும், கருதி பார்க்கும் ஈஸ்வரன், இந்த உலகம், இந்த மூன்றையுமே இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் இருப்பில்தான் நீங்கள் சொல்லல் மூலமாக, நினைத்தல் மூலமாக உருவாக்கி விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லல் மூலமாகவே கடந்ததை காணுகின்றீர்கள், நிகழ்வதை காணுகின்றீர்கள், எதிர்வருவதை சிந்திக்கின்றீர்கள். எல்லாவற்றையுமே சொல்லல் மூலமாகவே நீங்கள் உருவாக்கி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சும்மா இரு சொல்லற கந்தர் அனுபூதி இப்பொழுது நம் சொந்த அனுபூதி. சொல்லலே கந்தர் அனுபூதிக்கு ஒரே தடை, சொல் அற சும்மா இருத்தலே கந்தர் அனுபூதி. இயலவில்லை என்று சொல்வதும் இன்னொரு சொல் என்று சூக்ஷ்மமாய் புரிந்து கொண்டு சொல்லற இருக்கும் சும்மா நிலையில் சுகமாய் இருப்பீர்களாக. குக சுகத்தில் இருப்பீர்களாக, பர சுகத்தில் இருப்பீர்களாக, பரமாத்வைதத்தில் இருப்பீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து. ஸ்கந்த சஷ்டி விரதத்தில் நாமும் பங்கெடுத்து செய்த இந்த தவமும் விரதமும் புண்ணியமும் உங்கள் எல்லோர்க்கும் ஆகுக என்று ஸ்கந்த பெருமான் சாட்சியாய் அளிக்கின்றோம். கந்தர் அனுபூதி, கந்தர் அனுபூதி நம் சொந்த அனுபூதியாய் எல்லோருக்கும் ஆகுக.
எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் ஒளிர்வித்தவனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கதியான நீயே விதியாயும் வந்து விட்டால் இது பந்தப்படுத்தும் விதியாக இல்லாமல் சகஜ சமாதி ஜீவன் முக்தியாய் மாறிவிடும். முக்தியே வாழ்க்கையாக மாறுதல், கதியே விதியாய் மாறுதல். கதியே விதியாய் வருவாய், கதியே விதியாய் வருதல் தான் சகஜ சமாதியிலே நிலை பெற்றிருக்கும் குரு. கதியாய் விதியாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல்வேறு விளக்கம் சொல்லலாம், ஆழமான ஒரு விளக்கம். கதினா மோக்ஷம், முக்தி, பரமுக்தி நிலை. அதுவே விதி, வாழ்க்கையாக வருவதுதான் ஜீவன் முக்த நிலை, குரு. கதி அவ்யக்தம், விதி அவ்யக்தம், வியக்தமாக வெளிப்படுவது. God is statement of Guru, Guru is state of God. மாற்றியும் சொல்லலாம். Guru is the statement of God, God is state of Guru. Guru is statement of God about who he is. God is state of Guru. கதியானவனே விதியாய் வரும் பொழுது, அவ்யக்தமாய் இருப்பவனே வியக்தமாய் வெளிப்படும் பொழுது, அதுதான் குரு. அவ்யக்தமாய் இருப்பவனே நீயே வியக்தமாய் வெளிப்பட்டு குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேர் கேட்கறது உண்டு, கடவுளுக்கு உருவம் உண்டான்னு. முதல்ல உங்களுக்கு உருவம் உண்டான்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பெரும்பகுதி உருவம் இல்லாதது, அவ்யக்தம். நீங்க சொல்லலாம், இல்ல எனக்கு உருவம் இருக்கே. உங்களுக்கு இந்த 6 அடி உங்களுடைய உருவம் தான் உருவம் நீங்கன்னு நினைச்சீங்கன்னா, அப்ப யாரோ எங்க இருந்தோ ஒரு வார்த்தையை சொன்னா உங்களுக்கு ஏன் வலிக்குது? அந்த உருவத்தை குத்துனா மட்டும்தான் வலிக்கணும். வார்த்தையால் வலிக்குதுன்னா அப்ப இந்த உருவத்தை தாண்டி ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா? அப்ப இந்த உருவத்தை தாண்டி ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஆழ்ந்து தேடினீர்களானால் உங்களுக்கே உருவம் இல்லை. உங்களுக்கு உருவம் இல்லை, உருவம் இருக்கிறது. உருவம் அருவம் இரண்டையும் கடந்த நிலையிலும் நீங்கள் இருக்கிறீர்கள். அதே மாதிரிதான் பரம்பொருளும் இருக்கிறார். உருவத்தோடும் இருக்கின்றார், அருவமாகவும் இருக்கின்றார். உருவத்துக்கும் அருவத்துக்கும் உருவத்துக்கும் அருவத்துக்கும் அப்பாற்பட்டவராகவும் இருக்கின்றார். அதனால உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், உள்ளதாகவும் இல்லாததாகவும், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லலாம். குருதான் மிகப்பெரிய வாழ்க்கையின் வருவாய்.
வாழ்க்கையில மிகப்பெரிய இன்கம் குருதான். குருவாய் வருவாய். குருவாய்னு சொல்லிட்ட உடனேயே குருங்கிறத குருவானவனேன்னு சொல்லிடுறாரு. வருவாய்னா அதுதான் மிகப்பெரிய வாழ்க்கையில் அடைய வேண்டிய வருவாய். அருள்வாய் குகனே. பரம்பொருளின் பரமயிருப்பாயும் பரம வெளிப்பாடாயும் பரமசிவ பரம்பொருளாயும் சுப்பிரமணிய பரம்பொருளாயும் இங்கு இருந்து வெளிப்பட்டு எல்லோருக்கும் பரமாத்வைதம் அருளுகின்றோ. பரமாத்வைத பிராப்திரஸ்து. பரமாத்வைத பிராப்திரஸ்து. பரமாத்வைத பிராப்திரஸ்து. கந்தர் அனுபூதி நம் சொந்த அனுபூதியாகட்டும். குருவாய் வந்தோம், அருள் பெற்று சொல்லற சும்மாயிருந்து பரமாத்வைதத்தில் வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து. ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.